எப்போதும் ஒரு சிறிய கூட்டம் யாரையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை பற்றி அவதூறுகளை பரப்புவதிலேயே குறியாக இருக்கும். பொறாமையும் அதற்கு ஒரு காரணம். ஒருவர் அப்பழுக்கற்று இருக்கிறார் என்றால் அதை பலரால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதேனும் ஒரு குறை சொல்லி மட்டம் தட்ட நினைப்பார். திறமையாளர்களை கண்டு பொசுங்கி அவர்கள் அன்றாட பணிகளை செய்வதில்லை என்று பரப்புரை செய்வார். இவையெல்லாம் ஈசல் இறகுகளைப் போல உதிர்ந்து விடக்கூடியவை. உண்மையான பங்களிப்பை நிலைத்து நிற்கும். தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு உலகம் நம்மை உதாசீனப்படுத்தும். தகுதியற்றவன் என்று விமர்சனங்கள் எழும். நம் சிந்தனைகளை வெற்று கனவு என்று கேலி வீசும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பங்கள் நிகழும். இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற போதுதான் நம்மால் அழுத்தமாக அடி எடுத்து வைக்க முடியும். விமர்சனங்களுக்கு தொடர்ந்து பதில் சொல்லிக் கொண்டே இருப்பவர்கள் ஆக்கப்பூர்வமான பணியை மேற்கொள்ள முடியாது. நம் எல்லா பகைவர்களுமே ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தவர்களே. நண்பர்களாக இருப்பவர்களும் நண்பர்களாக ஆகிறவர்களும் நாளடைவில் தமக்கென்று இருக்கின்ற தன்மையினை மறந்துவிட்டு நம்மோடு பழகுவதாலேயே சமமாக கருதி கொண்டு அவர்களுக்கும் நம் இடத்தை அடைகிற ஆசை வந்துவிடுகிறது. அப்போது அவர்கள் பொறாமை கொள்ளவோ போட்டியிட்டு தோற்கவோ நேரிடும் போது பகைவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவமானம் என்பது கணக்கற்ற வடிவங்களில் வரும். சொற்களால் ஏற்படுத்தும் அவமானம், செயல்களால் ஏற்படுத்தும் அவமானம், அங்கீகாரங்களால் ஏற்படுத்தும் அவமானம், புறக்கணிப்பால் ஏற்படுத்தும் அவமானம் என்று எண்ணற்ற முறைகளில் நாம் அதை சந்திக்க நேரிடும். நம் கண்ணெதிரே நமக்கு கீழே இருந்தவர்கள் ஏதேனும் ஒரு பகடையை பயன்படுத்தி மேலே போய் அமர்ந்து நம்மை தரம் தாழ்த்தி நடத்துவதை பார்க்க நேரிடும். இதுபோன்ற சம்பவங்கள் நீடிப்பதில்லை. அதனால் பொறுமை காப்பதும் வார்த்தைகளை அள்ளி தெளிக்காமல் இருப்பதும் அவசியம். அவமானங்களை எதிர்கொள்வது முதிர்ச்சியடைவதின் ஒரு பகுதி என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய நேரம் மிகவும் முக்கியமானது. நம் இதயம் மிகவும் தூய்மையானது. அதை நோகடிப்பதற்கு நமக்கே அனுமதி இல்லை. எல்லா எதிர்வினைகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தால் சில நேரங்களில் 10 பேருக்கு மட்டுமே தெரிந்த செய்தி மறுப்பு வெளியிடும் போது ஆயிரக்கணக்கானவர்களுக்கு தெரிந்து அவஸ்தையை உண்டாக்கும். எனவே காகித அம்புகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் புகழப்பட விரும்புகிறார்கள். ஆபிரகாம் லிங்கன். மனித பண்பில் உள்ள ஆழமான கொள்கை என்பது பாராட்டப்பட வேண்டும் என்பதில் உள்ள தீராத ஆசைதான் என்கிறார் வில்லியம் ஜேம்ஸ். உங்கள் வீட்டு வாசல் படியே அழுக்காக இருக்கும் போது உங்கள் பக்கத்து வீட்டு கூரையின் மேல் இருக்கும் பனிப்படலத்தை பற்றி குறை கூறாதீர்கள். கன்ஃபூசியஸ். ஆரம்ப கட்டத்தில் சாதாரண நிலையில் இருப்பவர்கள் அவமானங்களை சுமந்துதான் தீர வேண்டும். உயர்ந்த லட்சியத்தை மனதில் வைத்திருந்தால் அவற்றை பற்றி வருத்தப்படாமல் இன்னும் உத்வேகத்துடன் பணியாற்றி எதிர்காலத்தில் நம்மால் சாதிக்க முடியும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வைராக்கியம் உண்டாகும். சில நேரங்களில் அவமானங்களை போன்று ஊக்கம் தரக்கூடிய ஒன்று வேறெதுவும் இல்லை. எந்த அறிவற்ற மனிதனாலும் கிண்டலான விமர்சனம், குறை கூறுதல், புகார் சொல்லுதல் ஆகியவற்றை செய்ய முடியும். பெரும்பாலான அறிவற்ற மனிதர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்.